மகிழ்ச்சியாக இருக்கும் மனிதர் நம் இல்லத்திற்குள் வருவது என்பது இருள் மண்டி கிடக்கும் நம் இல்லத்திற்குள் விளக்கோடு வருவதற்கு இணையானது என்பார்கள். அன்பிற்கு இனியவர்களே, இன்றைய நாளில் ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழ நம்மை அழைக்கின்றது. ஒருவரிடம் உள்ள பணமோ பொருளோ புகழோ அல்லது ஆண்டவரை விட்டு விலகி இருப்பதோ மகிழ்ச்சியை தராது. மாறாக ஆண்டவரோடு ஒன்றித்திருப்பதே மகிழ்ச்சியை தரும். ஆண்டவரின் பிறப்புக்காக நம்மையே தயாரிக்கும் இந்நாட்களில் பலவித கவலைகளோடும் நோய்களோடும் ஏமாற்றத்தோடும் சோர்வடைந்துள்ள நம் உள்ளத்தை இறை மகிழ்ச்சியால் புத்துயிரளிக்க திருத்துதர் பவுல் கூறுகிறார், ஆண்டவரோடு ஒன்றித்து என்று மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள் என்று கூறுகிறார். ஆதலால் நாம் ஆண்டவரோடு ஒன்றித்திருந்தால் மட்டுமே மகிழ முடியும். ஆண்டவர் அளிக்கும் இன்பங்கள் நிரந்தரமானவை. நாம் படும் அனைத்து துன்பங்களுக்கும் தீர்வு ஆண்டவரிடமே உள்ளது என்று உணர்ந்து நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சியின் ஒளி ஏற்றிட நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தம் மகிழ்ச்சியால் நிரப்பிட வரம் வேண்டுவோம். ஆண்டவரில் மகிழ்ந்திருப்போம்.